இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம முத்து அப்பாவும் மீனாவும் நான் சொல்றது நம்பவே மாட்டாங்க, நான் குடிக்கலன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க, அந்த வீடியோல வரது நிஜம் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்புறாரு. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் டேய் நீ குடிக்கலன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க குடிச்சிட்டு சவாரிக்கு போனாலே எங்களையே நீ பிடிச்சி திட்டுவ, அப்படி இருக்கும்போது நீ குடிச்சிட்டு எப்படி சவாரிக்கு போயிருப்ப, இந்த வீடியோ எடுத்து யார் முதல்ல நெட்ல போட்டாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் முத்துன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சித்தி நம்ம மீனாவை பார்த்து என்னக்கா நீ என்ன குடிகாரன்னு சொன்ன, ஆனா இந்த ஊரே உன் புருஷனை குடிகாரன்னு சொல்லுது, பாவம்க்கா உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம மீனா ரொம்ப கோவப்பட்டு இவனை சொல்லி தப்பில்ல, எல்லாம் அவர் குடிச்சு வண்டி ஓட்டுனதுனாலதான் வந்தது, அவரை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ மாத்திட்டேன், ஆனா இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் என்னால மாத்தவே முடியலன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாக்கு தெரிஞ்சவங்க மீனா கிட்ட வந்து என்ன மீனா உன் புருஷன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாருன்னு இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனாவும் நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விட மாட்டாருக்கா, என்ன பண்றதுன்னு கேட்க அவங்களும் இதோ பாரு மீனா எனக்கு தெரிஞ்ச ஒரு மருந்தை தரேன், அதை நீ அவரோட சாப்பாட்டுல கலந்து கொடுத்துரு, அதை மட்டும் சாப்பிட்டாருன்னா அதோட அந்த குடிப்பழக்கத்தையே விட்டுருவாருன்னு சொல்லி ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. அதை மீனாவும் ஆரஞ்சு ஜூஸ்ல கலந்து வைக்கிறாங்க. நம்ம விஜயா ஆரஞ்சு ஜூஸ்ல மீனா மருந்து கலந்து வச்சிருக்கிறது தெரியாம அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறாங்க. நம்ம மீனா விஜயா ஜூஸ் குடிக்கிறத பார்த்து அச்சோ என்னத்த இந்த ஜூஸ் நீங்க குடிச்சிட்டீங்களான்னு கேட்க நம்ம விஜயாவும் ஆமாண்டி நான் தான் எடுத்து குடிச்சேன், என்ன இது முத்துக்காக தானே கலக்கி வச்ச, அவனுக்கு இப்ப ஜூஸ் ஒண்ணுதான் குறைச்சல், அதான் நான் எடுத்து குடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம மீனாவும் அச்சோ அதுல மருந்து கலக்குனது தெரியாம இவங்க எடுத்து குடிச்சிட்டாங்களே, இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இப்ப மட்டும் நான் இந்த விஷயத்த சொன்னானா இதுக்கும் என்னதான் திட்டுவாங்க, பேசாம இந்த மருந்து கொடுத்த அக்கா கிட்டே நேர்ல போய் கேட்டு பாக்கலாம், அத்தைக்கு இதனால ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டே கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி விஜயாவை பார்க்க வராங்க. அப்ப விஜயாவுக்கு வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. என்ன விஜயா என்ன ஆச்சுன்னு பார்வதி கேட்க என்னன்னே தெரியல பார்வதி, நானு மீனா கலந்து வச்சு ஜூஸ் தான் குடிச்சேன், அது குடிச்சதுல இருந்தே ஒரே வயித்த வலிக்குது, வாந்தி வருது. ஏ மீனா மீனா எங்க போயிட்ட, ஐயோ அதுல என்னத்த கலந்தானே தெரியலையே, நான் அவளை திட்டினதுக்கு மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா போல இருக்கு, ஏய் சீக்கிரம் வாடி எங்க இருக்கேன்னு விஜயா கத்துறாங்க. மீனா அவங்களுக்கு மருந்து கொடுத்த அக்கா கிட்ட நேர்ல போய் கேக்குறாங்க, அக்கா நீங்க கொடுத்த மருந்த ஒரு ஆரஞ்சு ஜூஸ்ல கலந்து வச்சேன், அதை தெரியாம என் அத்தை குடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் நீ பயப்படாத மீனா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, லேசா தலைவலியும் வயிறு வலியும் இருக்கும், ஒரு 2-3 மணி நேரத்துல அதுவே சரியாயிடும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு போகும்போது போற வழியில ரோகிணி அவனை பிளாக்மெயில் பண்ண ஆள் கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அத மீனா பார்த்து போன்ல வீடியோ எடுக்கிறாங்க. என்ன ரோகிணி யாருக்கோ பணம் கொடுக்குறாங்க, யார் இது, இவனுக்கு ஏன் பணம் கொடுக்கணும், சரி இப்ப இத பத்தி கேட்டுக்க வேணாம், இந்த வீடியோவை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுவோம்னு சொல்லி கிளம்புறாங்க. முத்து அந்த வீடியோவை பார்த்ததும் ரோகிணியை பிளாக்மெயில் பண்றாரு, எதுக்காக ரோகிணி கிட்ட இருந்து பணம் வாங்குறாருன்ற விஷயம் கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.